இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா புதுசா கல்யாணம் ஆகியிருக்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பட் அவங்க முகத்துல சந்தோஷமே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் வந்திருக்காது. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது ரீசெண்டா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்க ஒரு கிரிமினலை. அதாவது நம்ம ஹீரோ ஒரு கிரிமினல். கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அக்காவை தான் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்திருப்பாங்க. ஆனா அவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த குற்றவாளியெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஈவன் நான் தான் இந்த ஜியாங் ஃபேமிலியோட மூத்த வாரிசுமே. சோ எக்காரணத்தை கொண்டும் என்னால என்னோட பிரைடை விட்டு கொடுக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிருப்பா. அதனாலதான் நம்ம ஹீரோயினோட அப்பா தனக்கும் தன்னோட வீட்டு வேலைக்காரிக்கும் பிறந்த பொண்ணான ஹீரோயினை ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. என்னதான் ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் என்னால முடியாது, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க அவங்க அம்மாவை ஒரு காரணமா வச்சு இப்ப நாங்க சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா உனக்கு நிறையவே டவுரி காசு கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு உங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தலாம். அப்படி இல்லைன்னா நாங்க அவளை கண்டுக்காம விட்டுருவோன்னு இந்த அப்பாவோட ஒய்ஃபு அப்பாவோட பொண்ணுன்னு சொல்லி 3 பேரும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. பட் இது தெரியாம புதுசா கல்யாணம் ஆன சோக்கில் நம்ம ஹீரோ குளிச்சுட்டு ரொமான்ஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரவும் பயந்து போயிடுற நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுறா. ஹீரோவுமே வெயிட் பண்ணி பார்த்து பொறுமையை இழந்து சரி நான் போய் வெளியில தம் அடிச்சுட்டு வரேன்னு சொல்லி கிளம்புனதும் ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து வெளியில வர நம்ம ஹீரோயின் ஐயோ இன்னைக்கு நம்ம மேரேஜ்க்காக ரெண்டுக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் ரொம்ப கரையாகிடுச்சே, இதை எப்படி திரும்ப கொடுக்கறதுன்னு தெரியாம யோசிக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடா ஹீரோயின் டவல் கழண்டு விழுந்துடுது. ஈவன் நம்ம ஹீரோவுமே கரெக்டா ரூம்குள்ள வந்துடுறான். பயந்து போய் கத்தவும் ஹீரோ பின்னால இருந்து ஹக் பண்ணி நான் யாரு, என்னோட பேர் என்னங்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்க உங்க பேரு கூச்சன், நீங்க கூ ஃபேமிலியை சேர்ந்தவரு, இதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்னு ஹீரோயின் சொல்ல அப்ப இந்த பொண்ணுக்கு நம்மளை பத்தின உண்மை எதுவுமே தெரியாது போல. சரி நம்ம எதையும் காட்டிக்காம இப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு ஹீரோ ஏதோ பிளான் போடுறான். அதே நேரம் நம்ம ஹீரோயின் என்னோட புருஷன் நான் ஜியாங் ஃபேமிலியோட மூத்த பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காரு, ஆனா நான் அவங்களோட இல்லீகலான பொண்ணுங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா சாமையாடிடுவாரு போலன்னு பயப்படுறா. அதாவது இவங்க 2 பேருமே ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தரோட உண்மையான அடையாளத்தை மறைச்சிட்டு சில பல காரணங்களுக்காக பொய்யான பேரை சொல்லி தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போகும்போது ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷனா படபடப்பா இருக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே நீ ரொம்ப டயர்டா இருக்கன்னு நினைக்கிறேன், ஸோ இன்னைக்கு நைட்டு நமக்குள்ள எதுவும் வேண்டாம், நீ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிடுறான். பரவாயில்லையே, நாம நினைச்சு பயந்துட்டு இருந்த மாதிரி ஹீரோ ஒன்னும் அவ்வளோ டெரரான ஆளெல்லாம் இல்ல, கொஞ்சம் நல்ல பையனா தான் இருக்கான்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகுற நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காலையில தன்னோட கல்யாணத்துக்காக ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்த வெட்டிங் கவுனை ரிட்டர்ன் பண்ண போகும்போது கரெக்டா பாத்துடுற நம்ம ஹீரோ மேரேஜ் ஆன அடுத்த நாள் காலையிலேயே நீ எங்க போறன்னு கேட்க பதட்டத்துல ஹீரோயின் உண்மையை உளறிடுறா. இந்த ஊர்லயே உங்க ஜியாங் ஃபேமிலி தான் ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலி, பட் அவங்களால உனக்கு ஒரு வெட்டிங் கவுன் கூட வாங்கி தர முடியலையான்னு ஹீரோ கேட்க அது ஒன்றும் இல்ல, இப்ப நான் மை லைஃப் மை ரூல்ஸ்ங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னோட லைஃபுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறதுனால என்னால் ரொம்ப நிறைய காசு கொடுத்து ஒரு ஆடம்பரமான வெட்டிங் கவுனை வாங்க முடியல, நான் ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி அண்ணா நீங்க மோசம் போயிட்டீங்க, இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது ஜியாங் ஃபேமிலியோட உண்மையான வாரிசு கிடையாது, அந்த ஜியாங் கம்பெனியோட ஓனருக்கும் அவங்க வீட்டு வேலைக்கார அம்மாக்கும் பிறந்த பொண்ணை தான் இப்போ உங்க தலையில கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்ல ஓ இதானா விஷயம், அதனாலதான் இந்த பொண்ணு ரொம்ப பதட்டமாவே இருந்துட்டு இருக்காளா, சரி இது கூட இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, இதுக்கப்புறம் என்னானாலும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கான். ஆனா இங்க நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கும். ஸோ வெட்டிங் கவுன் கரையானதுனால அந்த ரெண்ட் கொடுத்தாங்களே அவங்க திரும்ப வாங்கிக்க மாட்டேன், அதுக்கு பதிலா இந்த ட்ரெஸ்ஸுக்கான காசை கொடுங்கன்னு கேட்டு பிரச்சனை பண்றாங்க. அப்போ அங்க வர நம்ம ஹீரோ என் ஒய்ஃப் இப்படிலாம் பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல, எந்த அனுமதியும் இல்ல, சரி இந்த ட்ரெஸ்ஸுக்காகிற காசு எவ்வளவு வாழ்ந்தாலும் பரவாயில்ல நான் தர ரெடியா இருக்கேன்னு சொல்லவும் நம்ம ஆளோட அப்பியரன்ஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால இந்த பொண்ணு எப்படி உன் பொண்டாட்டிக்காக இந்த ஊர் ஃபுல்லா போய் கொள்ளடிச்சிட்டு வர போறியான்னு கேட்டு கலாய்க்கவும் செம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ தாங்கிட்டு இருக்கிற கார்டு எடுத்து காட்டி இப்ப என்னால இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்ல இந்த ஷோரூம்ல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையுமே வாங்க முடியும், சோ நீங்க அங்க இருக்கிறதுலயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸை என் ஒய்ஃப்காக எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல இந்த பொண்ணுமே பணத்தை பார்த்து வாயை பொழந்து ஹீரோவை வாங்க சார் போங்க சார்னு மரியாதையோட கூப்பிடுறது மட்டும் இல்லாம கேட்ட மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸையுமே காட்டுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த பொண்ணு தன்னோட ஒய்ஃபை அவமானப்படுத்திட்டாங்கிறதுக்காக அவளை பழிவாங்க இப்படியே ட்ரெஸ்ஸை கொடுத்தா எப்படி, ஒழுங்கா அளவெடுத்து என் ஒய்ஃபுக்கு ஏத்த மாதிரி சைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்க இந்த பொண்ணுமே வேற வழி இல்லாம கீழே நம்ம ஹீரோக்கு முன்னால மண்டி போட்டு அளவெடுக்க ஆரம்பிக்கிறா. அதாவது நம்ம ஹீரோ ரொம்ப சைலண்டா இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட இன்டைரக்டா மன்னிப்பு கேட்க வச்சிருக்கான். பட் நம்ம ஹீரோயினால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்ப இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காக நீங்க செலவு பண்ண காசு மட்டும் நம்ம கிட்ட இருந்திருந்தா 3 மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி நம்ம குடும்பத்தை சந்தோஷமா ரன் பண்ணிருக்கலாம்.
அதனால இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி தண்ட செலவெல்லாம் பண்ணாதீங்க, காசை சேர்த்து வைக்க பாருங்கன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு, நீ எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, பட் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பட்ஜெட் போட்டு வாழணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, என்ன பொறுத்தவரை பணம் காசுங்கிறதெல்லாம் ஸ்டேபிளான ஒன்று கிடையாது. ஸோ நம்ம கிட்ட நிறைய இருக்கும்போது ஃபியூச்சருக்காக சேர்த்து வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால தான் நானுமே இப்படி பட்ஜெட் போட்டு வாழணுங்கிறத சொல்றேன்னு ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவுமே ஓகே ஓகேன்னு மண்டையாட்டிட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ தனக்கு தர வேண்டிய டவுரி காசு பத்தி கேக்குறா. நான் அதை ஆல்ரெடி உன் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து முறைப்படி உங்க அம்மா அப்பாவை மீட் பண்றதுக்காக உங்க வீட்டுக்கு போனோம். பட் இன்னைக்கு எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இன்டர்வியூ இருக்கிறதுனால என்னால் வர முடியாது. ஸோ நீ மட்டும் போய் அவங்கள மீட் பண்ணி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. அப்புறம் நான் உனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அது நம்ம வீட்டு டேபிள் மேலே இருக்கு, போய் எடுத்துட்டு வான்னு சொல்ல ஹீரோயினுமே போய் எடுத்துட்டு வராங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ஜுவல்லரி செட் இருக்கு. நம்ம மேரேஜ் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம திடீர்னு அவசரமா நடந்ததுனால என்னால உனக்கு ஒரு டீசென்டான வெட்டிங் கிஃப்ட்டை தர முடியல. அதனாலதான் இப்ப இதை வாங்கி தரேன், தயவு செஞ்சு என்னோட கிஃப்டை ஏத்துக்கோன்னு ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் தயக்கத்தோட வாங்கிட்டு ஓகே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. பட் நம்ம ஹீரோக்கு சம்திங் ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தெரியவும் தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணி, என் ஒய்ஃபை உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, ஸோ அங்க என்ன நடந்தாலுமே எனக்கு உடனே அதை இன்ஃபார்ம் பண்ணிருன்னு ஆர்டர் போட்டுடுறான். அதுவே வீட்டுக்கு வந்திருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அக்கா வழக்கம் போல நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கதை, அப்புறம் அவனை பத்தி தப்பு தப்பா பேசி கலாய்க்கவும் ஹீரோயினுக்கா கோவமா வருது. பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு சரி என்னோட டவுரி காசை கொடுங்கன்னு கேட்க, டவுரி காசெல்லாம் தர முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு அக்கா காரி விரட்டுறா. சரி நான் எதுவா இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, எது அப்பாவா, என் அப்பா நீயும் உங்க அம்மாவும் சீக்கிரமா செத்துற மாட்டீங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் நீங்க 2 பேரும் தான் அவருக்கு ரொம்பவே அவமானத்தை தேடி தந்துட்டு இருக்கீங்களே. ஸோ இப்போ உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல, ஸோ அவங்கள அப்படியே கழட்டி விட்டுட்டு ஒன்னு ஒரு கிரிமினலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படியும் கோவப்பட்டு அவன் உன்னை கொன்னுடுவான். அந்த காரணத்துக்காக தான் எங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணாரு. அப்புறம் இங்க பாத்தியா புது டைமண்ட் ரிங், இது உன்னோட டவுரி காசுல இருந்து தான் நாங்க வாங்கினோம், எப்படி பார்க்க செம்ம ஷைனிங்கா இருக்கான்னு கேட்க, பாவம் நம்ம ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியல, நம்ம வச்சு இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. இந்த மேட்ரு நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும் செம்ம டென்ஷன் ஆகி ஹீரோயின் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோன்னு கேட்டு அதை கரெக்டாக பே பண்ணிட்டு ஹீரோயினை இப்படிலாம் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருக்க அவங்க அப்பாவோட ஃபேமிலியை பழி வாங்குறதுக்காக தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான இன்னொரு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட சொல்லி, ஹீரோயின் அப்பா உன் கம்பெனி கூட போட்டிருக்க எல்லா கான்ட்ராக்டையுமே உடனே கேன்சல் பண்ணுன்னு சொல்ல, அந்த ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ மேல ரொம்ப பாசமா இருக்கிறதுனால ஹீரோ சொன்ன மாதிரி உடனே எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணி விட்டுறான். ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோயின் தான் அம்மாவோட மெடிக்கல் பில்ல பே பண்ணணுங்கிறதுக்காக ஹீரோ பிரசன்ட் பண்ணான அந்த காஸ்ட்லியான ஜுவல்லரி செட்டு அதை அடமானம் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஷாப்புக்கு போறாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடா அது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட ஷாப்புங்கிறதுனால இந்த மேட்ரு அவனுக்கு தெரிய வந்ததும் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். பட் நம்ம ஆளு பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம நான் அதை அவளுக்கு கிஃப்டா கொடுத்துட்டேன், ஸோ இதுக்கப்புறம் அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிட்டு போட்டுன்னு ஹீரோ சொல்ல, அட லூசு பயலே அது உங்க குடும்ப சொத்து, ஃபர்ஸ்ட் உன் பாட்டி யூஸ் பண்ணாங்க, அடுத்து உன்னோட அம்மா, இப்போ அந்த வீட்டு மருமக உன்னோட ஒய்ஃபுங்கிறதுனால தான் நீ அவளுக்கு கொடுத்த. பட் அதோட அருமை தெரியாம அவ என்னன்னா அடமானம் வைக்கிறதுக்காக என் ஷாப்புக்கே வந்திருக்கா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உனக்கு தேவையான்னு ஃப்ரெண்டு கேட்க, இப்போ என் ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ரீசனுக்காக ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி தான் உன்கிட்ட அடமானம் வைக்க வந்திருக்கா. ஸோ நீ தேவையில்லாத விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காம அவளுக்கு வேணுங்கிற காசை கொடுத்து அனுப்புன்னு ஹீரோ சொல்லிடுறான். தென் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வேலை பார்த்துட்டு இருக்கதை நோட் பண்ணி அப்படி என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா போய் பக்கத்துல உட்காரவும் டக்குன்னு நம்ம ஹீரோ திரும்ப 2 பேரும் அவ்வளோ க்ளோஸா ஒருத்தர் இன்னொருத்தரை பாத்துக்கிறாங்க. ஆசாசியா கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போனா பயந்து போய் எந்திரிச்சிடுற நம்ம ஹீரோயின், ஒன்னும் இல்ல ஆமா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்க தெரியுமான்னு கேட்க, என்னதான் இதுக்கு முன்னே நான் ஒரு கேங்ஸ்டரா இருந்திருந்தாலும் எனக்கு இந்த ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஸோ நான் இதை விளையாட்டா கத்துக்கிட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறேன் நம்ம ஹீரோ. ஓகே என்ன ரீசனுக்காக இப்ப நீ என்ன பார்க்க வந்தேன்னு கேட்க, சும்மா அப்படியே ஜாலியா பேசுறதுக்காக தானு ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படியா ஓகே என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லி ஹீரோயின் ஹக் பண்ணவும் பயந்து போயிடுறாங்க. புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, ஓகே ரிலாக்ஸ் ஃப்ரீயா விடு, நீ பார்க்க ரொம்ப டயர்டா தெரியற, ஸோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்ப ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி உங்க அம்மாவோட மெடிக்கல் பில்லாம் பே பண்ணியாச்சு, ஸோ நாளைக்கே நாங்க ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்ல, தன்னோட அப்பா தான் மெடிக்கல் பில் பே பண்ணிருக்காரு போலன்னு ஹீரோயின் நினைச்சுக்கிறாங்க. பட் உண்மையாவே பே பண்ணது நம்ம ஹீரோ தான், இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட அக்கா கால் பண்ணி வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாவே கேவலமா அசிங்கமா கண்ணா பின்னான்னு திட்டவும் பாவம் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு நான் அப்படி என்ன பண்ணேன்னு கேட்க,
சும்மா நடிக்காதடி. ரீசெண்டா நம்ம அப்பாவோட கம்பெனியும் மிஸ்டர் பையோட கம்பெனியும் போட்டிருந்த எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் விசாரிச்சு பார்த்ததுல நீ தான் அதுக்கான காரணங்கிறது தெரிய வந்தது. உனக்கு வெக்கமா இல்ல? இப்பதானே உனக்கு ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆச்சு. பட் நீ அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு மிஸ்டர் பை கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா? அவர்கிட்ட சொல்லிதான் எங்க எல்லாரையுமே பழி வாங்கிட்டு இருக்கியான்னு கேட்டு கத்த. எது மிஸ்டர் பையா? அப்படின்னா யாருங்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ டக்குன்னு மொபைலை வாங்கி, நீ எவ்வளவு வேணா எழுந்துட்டு போ, பட் என் பொண்டாட்டியை இப்படிலாம் திட்ட உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, போனை வெடி நாயேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தனியாலா நின்று ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மொத்த வீட்டையும் ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா சுத்தம் பண்றதை பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு நீ, எப்படியும் இந்த எல்லா வேலைக்குமே உங்க வீட்டில் தனித்தனியா ஆட்கள் இருந்திருப்பாங்க, பட் எப்படி உனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியும்னு கேட்க, எங்க மாட்டிக்குவோமோன்னு சொல்லி பயந்துடுற நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறதுக்காக, என்னதான் எங்க வீட்டுல நிறையவே சர்வன்ஸ் எல்லாம் இருந்தாலும் எங்க அப்பா ஆபீஸ்ல நிறையவே முக்கியமான ஃபைல்ஸ் இருக்கும், அது லீக் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் டெய்லியும் அப்பா ஆபீஸை கிளீன் பண்ணுவேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஓ அதான் விஷயம். பட் என்னோட ஒய்ஃபான நீ இப்படிலாம் கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை செய்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் எழுந்துட்டு இருக்க வீடு ரொம்ப பழசா, கூடிய சீக்கிரம் உடஞ்சி போகிற நிலமையில இருக்குது. ஸோ நீ உன்னோட பணக்கார அப்பா கிட்ட சொல்லி நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கேளு, ஒரு ஃபிளாட் வாங்கி கேளுன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் மறந்து போயிடுறாங்க. எங்க தன்னை பத்தின உண்மை தெரிய வந்துச்சுன்னா ஹீரோ ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு சொல்லி ஹீரோயினும் அவங்க அம்மாவும் வாழ்றதுக்காக ஹீரோயின் அப்பா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு. பட் ஹீரோயின் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் அது சும்மா தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஏதேதோ சமாளிச்சு எங்க அப்பா தான் நம்ம 2 பேருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம ஆளுங்க 2 பேருமே அங்க ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. இதோட பின்னணியெல்லாம் நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியும். பட் ஹீரோயின் தாங்கிட்ட எப்படியெல்லாம் சமாளிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் அவளை கலாய்ச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபுல் டைமா வேலை பார்த்துட்டு இருக்க தன்னோட அப்பா ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் அக்கா, என்ன மேடம் கல்யாணம் ஆகி 1 வாரத்துக்குள்ளேயே திரும்ப ஆஃபீஸுக்கு வந்துட்ட? என்ன வேலை வெட்டிக்கு போகாத உன் கிரிமினல் ஹஸ்பண்ட் காசு சம்பாதிச்சுட்டு வர சொல்லி ஒன்னு அடிச்சு விரட்டிட்டானான்னு கேட்டு கலாய்க்கவும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. என்னோட அப்பா அவர் பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தெரிக்கிறதுக்காக தான் உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவிக்கு இங்க வேலை போட்டு கொடுத்தாரு, மத்தபடி உன் மேல எந்த பாசமும் இல்ல. அப்புறம் இவர் தான் நம்ம ஆபீஸ்க்கு புதுசா வந்திருக்க மேனேஜர், இதுக்கப்புறம் நீ இவருக்கு அசிஸ்டண்டா இருந்து இவருக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுன்னு சொல்லி அக்கா காரி ஹீரோயினை கோத்து விட்டுட்டு போயிடுறா. இவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது பயங்கரமா உங்களை ஃபாலோ பண்ணி லவ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்த சீனியர். ஈவன் அவன் நம்ம ஹீரோயினை மட்டும் இல்ல, அந்த ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே ரொம்ப தப்பான கண்ணோட்டத்தோட தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணி, நான் யாருங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? காலேஜ்ல நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேனோ அதே அளவுக்கு தான் இப்பயும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, இன்னைக்கு ஈவினிங் நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து லஞ்சுக்கு போலாமான்னு கேட்க, மேனேஜர் சார் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் திரும்ப என்கிட்ட பேசாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், நான் ஒன்னும் என்னோட தனிப்பட்ட பர்பஸ்க்காக கேட்கல, இன்னைக்கு ஈவினிங் ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, ஸோ அதுக்காக தான் கேட்டேன்னு இவன் சமாளிக்கவும், வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினுமே கிளைண்ட் மீட்டிங்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. பட் அங்க அப்படி எந்த கிளைண்ட் மீட்டிங்குமே நடக்கல. செம்ம டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் இந்த மேனேஜரோட சூழ்ச்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு அறிவில்ல, நான் தான் ஏற்கனவே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பிஹேவ் பண்றீங்கன்னு கேட்டு கத்த, நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, அது மட்டும் இல்லாம ரொம்ப புத்திசாலியான பொண்ணுமே, பட் உன் அக்கா மாதிரி ஒரு மக்கு பிளாஸ்டிக்கு இந்த கம்பெனியோட சிஇஓங்கிற போஸ்டிங்ல உட்கார எந்த தகுதியும் இல்ல, அதனால நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ கேட்டு கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணினா கூடிய சீக்கிரம் உன்னை கஷ்டப்படுத்தின எல்லாரையும் பழி வாங்கிட்டு நீ இந்த கம்பெனியோட சிஇஓ ஆகிடலாம். பட் அதுக்கு நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ கேட்டாகணும்னு இந்த மேனேஜர் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்ப ஏதாவது பண்ண நான் உன்னை பத்தி மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. ஆனா அந்த மேனேஜர் அதுக்கெல்லாம் பயப்படுறதாவே இல்ல, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீ வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன், எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேணாலும் ரெடியா இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது அங்க வர நம்ம ஹீரோ அவனை எட்டி உதச்சி, இதுவரை நானே என் பொண்டாட்டியை தொட்டதில்ல, நீ யாருடான்னு கேட்டு அவனை சும்மா அடி போலன்னு பொலந்து கட்டி அங்கே இருந்து விரட்டி விட்டுட்டு, பேபிமா ஐயோ ஓகே உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையேன்னு கேட்க, ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு ஹீரோயின் திரும்ப கேட்கவும், உடனே நம்ம ஹீரோ ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான மீட்டிங்காக இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கும் போதுதான் ஹீரோயின் மேனேஜர் அவங்கள பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி வலுக்கட்டாயமா கிளைண்ட் மீட்டிங்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பான். இதை பார்த்த உடனே ஷாக் ஆகி ஹீரோக்கு ஃபோன் பண்ணி ஹீரோ ஃப்ரெண்டு இன்ஃபார்ம் பண்ணதுனாலதான் தன்னோட ஒய்ஃபுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோ பாஞ்சு வந்து காப்பாத்திருக்காரு. பட் இப்ப இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்ல முடியாது, பிகாஸ் நம்ம ஹீரோ தன்னோட உண்மையான அடையாளத்தை மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ சமாளிக்கிறதுக்காக நான் ஒரு முக்கியமான இன்டர்வியூக்காக தான் இங்கே வந்தேன்னு சொல்லிடுறான். ஹீரோயினுமே அதை நம்பிடுறாங்க. ஓகே பேபி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவன் கூப்பிட்டா தனியா வராத, அப்புறம் உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைன்னு ஹீரோ சொல்ல,
அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் பேசின எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் மொபைலை காட்டவும், பரவாயில்லையே நீ கூட ரொம்ப புத்திசாலியா தான் இருக்க. ஆமா, அந்த மேனேஜர் உன்னை கேன்னு கூப்பிட்டானே, பட் உன் உண்மையான பேரு யோயோ தானேன்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பிகாஸ் அவங்க அக்கா பேரு தான் யோயோ, பட் இவங்க தான் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இது வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக, அது ஒன்றும் இல்லை, யோயோங்கிறது என் உண்மையான பேரு, கேனுங்கிறது நிக் நேமு. ஸோ காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க. அதை இந்த சீனியர் ஒட்டு கேட்டுட்டு தான் என்னை இப்போ கேன்னு கூப்பிட்டான்னு சொல்லி சமாளிச்சு, என் அருமை என் ஆசை கணவரே, எனக்காக இன்னைக்கு நீங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு அடிதடியில ஈடுபட்டீங்க. ஸோ உங்களுக்காக வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் சூப்பர் சாப்பாடு சமைச்சு தரேன்னு சொல்லி ஹீரோயின் எப்படியோ ஹீரோவை கரெக்ட் பண்ணிடுறாங்க. தென் இப்போ இங்க நடந்த எல்லா விஷயங்களும் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்ததும் ஹீரோயின் ஃப்ரெண்டு டைரக்டாவே அவகிட்ட இதை பத்தி விசாரிக்கிறா. ஆமா உண்மைதான்னு ஹீரோயின் சொல்ல, சரி உன் கையில ஏன் வெட்டிங் ரிங் இல்லைன்னு ஃப்ரெண்டு கேட்கும்போது, ஏன்னா இப்போ ரீசெண்டாக தானே ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஜெயிலேருந்து வந்திருக்கான். ஸோ அவன்கிட்ட வெட்டிங் ரிங் வாங்க கூட காசு இருந்திருக்காது. அதனால தான் நான் சொல்கிறத கேட்டு என் கூட இருந்திருந்தீங்கன்னா இன்னொருத்துக்கு நீ கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருப்பேன்னு இந்த மேனேஜர் ரொம்ப தப்பாக பேசவும் டென்ஷன் ஆகிட்ட நம்ம ஹீரோயின், என் ஹஸ்பண்ட் கிட்ட காசு இல்லைங்கிறது உனக்கு தெரியுமா? இங்கே பாரு, அவர் எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ரிங் வாங்கி கொடுத்துருக்காருன்னு, எங்கே இதை கையில் போட்டிருந்தா மிஸ் ஆகிருமோன்னு சொல்லி தான் நான் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் பல்பு கொடுத்துட்றாங்க. பட் சொரணை இல்லாத இந்த மேனேஜர், எனக்கு என்னமோ இந்த ரிங்கை பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவா தெரியல, ஏதோ கீழே விழுந்து உடஞ்சு கிடக்க கண்ணாடி துண்டு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி கலாய்க்கவும், இப்ப சொன்ன அதே வாழ்க்கையே என் புருஷனுக்கு முன்னால சொல்லிப்பாரு, உடையிறது கண்ணாடி துண்டா இல்ல உன் மூக்கு வாயாங்கிறத பார்க்கலான்னு ஹீரோயின் மிரட்டுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோ எதுவுமே சமைக்காம ரொம்ப ஜாலியா ரிலாக்ஸா உட்காந்துருக்கவும், நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு லேட்டா வருவேன்னு தெரியும்ல, நீங்க சமைச்சு வைக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் டின்னருக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தா கூட நானே வந்து சமைச்சிருப்பேன்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும், சரி ஃப்ரீயா விடு, இப்போ வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா என்ன, வா நம்ம வெளியில போலான்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஹை கிளாஸ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அங்க நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிட மனசு வரல. பிகாஸ் ரொம்ப சிம்பிளான சாப்பாடுக்கே அவ்வளோ சார்ஜ் பண்றாங்க. அதனால ஹீரோயின் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்ல, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோ தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் குறுன்னு பார்க்கவும், என்ன பசிக்குதா, சரி வா நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லி ஸ்பூன் எடுத்துட்டு பக்கத்துல போறச்ச கரெக்டா ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்டே இருந்து கால் வரவும் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு எழுந்து போயிடுறான். ஏன்டா இப்படி நான் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணி வரேன்னு ஹீரோ கேட்க, ஒன்றும் இல்லை, உனக்கு இப்போ புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கு, அதான் பொண்டாட்டி கூட எப்படிலாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணி வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்ட்ரல் சிட்டியில் உன்னை வச்சு ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. நீ தான் இந்த மாதிரியான சீரியஸ் விஷயங்களை ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீல. ஸோ சென்ட்ரல் சிட்டியில் ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்க போகுது, அதுக்கு மெயின் காரணம் நீ தான். அதனால எதுக்குமே நீ கொஞ்சம் உஷாராயிருன்னு ஃப்ரெண்டு ஹீரோவை வார்ன் பண்ணுறான். இப்போதைக்கு நான் என்னோட அடையாளங்களை மறைச்சிட்டு தான் இங்க மிஸ்டர் பூவா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இங்க என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தின உண்மை தெரியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இங்க மட்டும் இல்ல, சென்ட்ரல் சிட்டிலையுமே ஒரு பெரிய குண்டு வெடிக்க சான்ஸ் இருக்குன்னு ஹீரோ பயப்படுறான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப பாசமா, நீ நம்ம ஃபேமிலிக்காக காலையிலேருந்து நைட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற, ஸோ உனக்கு சப்போர்ட்டிவா உன்னோட பர்டனை கம்மி பண்றதுக்காக வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், முக்கியமா உன் ட்ரெஸ்ஸையுமே துவைச்சு போட்டுறேன்னு சொல்லி அழுக்கு துணி எடுக்கும்போது அதுல இன்னர் வேற பாத்துடுற நம்ம ஹீரோயின், இல்ல வேண்டாம் நானே துவைச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்குறா. அதே நேரம் ஹீரோவுமே நோட் பண்ணிடுறான். அப்போ எனக்கு உன் இன்னர் வேற துவைக்கிறதுக்கான உரிமை இல்லையான்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல போகும்போது ஹீரோயின் மறந்துடுறாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற ரொம்ப ஆசாசியா ரொமான்ஸ் பண்றதுக்காக பக்கத்துல போகும்போது கரெக்டா ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்துருது. டென்ஷன் ஆகி அட்டன் பண்ற நம்மாலு, ஏண்டா உனக்கு வேற நேரங்காலமே கிடையாதா, ஏண்டா இப்படி நான் ரொமான்டிக்கான மூட்ல இருக்கும்போது சிவப்பூச்சைக்குள்ள நுழைஞ்ச கரடி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு கத்த, அது ஒன்றும் இல்லை ப்ரோ, உங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவங்க சென்ட்ரல் சிட்டியில் உங்களை வச்சு என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஸோ நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பணக்கார வீட்டு பொண்ணுங்களையும் ஒரு பெரிய பார்ட்டியில் இன்வைட் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ உடனே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்த நம்ம அன்னிக்கிட்ட, அதாவது உங்கள் ஒய்ஃப் ஹீரோயின் கிட்ட சொல்லி சீக்கிரமாக பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பார்ட்டி அட்டன் பண்ணுங்க. எத்தனை நாள் தான் நீங்களும் அந்த மேனேஜரும் சண்டை போட்டுட்டு இருக்கதையே நான் பார்த்துட்டு இருப்பேன், போர் அடிக்குது. அதான் ஒரு சேஞ்ச் அண்ணியும் அவங்க சக்காலத்தையும் சண்டை போடுறத பார்க்க நான் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோவை செமையா கலாய்ச்சிட்டு ஃப்ரெண்டு காலை கட் பண்ணிடுறான். அதுவே இங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட வழக்கம் போல அந்த மேனேஜர் ரொம்ப தப்பா டபுள் மீனிங்ல பேசவும் பொறுமை இழந்துடுறவங்க. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட வாய் வார்த்தையா பேசி அந்த யூஸும் இல்ல, கையை யூஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லி கன்னத்துல பலார்னு ஒரு அப்பி, டே டோமரு, நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கடைசி சான்ஸ் தரேன், இதுக்கப்புறம் நீ ஏதாவது தேவையில்லாம என்கிட்ட பேசினீன்னா அவ்வளோதான், போலீஸ்கிட்டயே மாட்டி விட்டுருவேன்னு சொல்லவும்
ஏற்கனவே கான்ல இருந்த இவன் இன்னும் டென்ஷன் ஆகிடுறான். உன்னை சும்மா விட மாட்டேன்டி, சும்மாவே விட மாட்டேன், என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் நீ பொறுமையா பாருன்னு ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டா ஏதோ ஒன்று பயங்கரமா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ப்ரோ ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுதான்னு ஃப்ரெண்டு கேட்க, உனக்கு தெரிஞ்ச கைனகாலஜிஸ்ட் யாராவது இருந்தா என்ன உங்ககிட்ட கூட்டிட்டு போன்னு ஹீரோ சொல்லவும், என்ன கைனகாலஜிஸ்ட் கிட்டயா, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும், உங்களுக்கும் அன்னைக்கும் மேரேஜ் ஆகி இன்னும் முழுசா 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி அவங்க பிரெக்னண்டா இருப்பாங்கன்னு ஃப்ரெண்டு கேட்டு கத்த, டேய் மாங்காமடையா, இன்னும் எங்க 2 பேருக்கு நடுவுல நிஜமாவே எதுவுமே நடக்கல, என்னன்னே தெரியல, என் ஒய்ஃபுக்கு இந்த ரொமான்டிக்கான ஃபீலிங்ஸே வர மாட்டேங்குது, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்கா, அதான் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா டாக்டர் கிட்ட காட்டி கியூர் பண்றதுக்காக தான் கைனகாலஜிஸ்ட மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு கைனகாலஜிஸ்ட், அதான் நான் இருக்கல, எனக்கு தெரிஞ்ச ஒரு சைனீஸ் மருத்துவம் இருக்கு, சோ நீங்க அந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தா போதும், ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களையே சுத்தி வருவாங்கன்னு ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோவுமே அதுக்கான கரெக்டான சான்ஸ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு வயிற்று வலி வந்துடுது. சோ நம்ம ஹீரோ உன்னோட வயிற்று வலியை கியூர் பண்ண என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்குன்னு சொல்லி தான் ஃப்ரெண்டு சொன்ன அந்த ரெசிபியை சூப் மாதிரி செஞ்சுட்டு வந்து ஹீரோயின் கிட்ட தரான். பட் அது பார்க்க சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு, மோந்து பார்த்தா அதை விட கேவலமா இருக்கும் போல. அடச்சே, என்ன கன்றாவி இது, என்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் அவங்கள காப்பாத்துறதுக்காக நானுமே எத்தனையோ மூலிகை வைத்தியத்தெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன், பட் எதுலயுமே இப்படி ஒரு கெட்ட நாத்தம் வந்ததில்ல. சரி, இதோட ரெசிபி உங்ககிட்ட இருக்கான்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவுமே அந்த ரெசிபி எடுத்து கொடுக்குறான். படிச்சு பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது, சி நீங்க இவ்வளோ கீழ்த்தனமான ஆளாவா இருப்பீங்க, உங்க மூஞ்சி பார்க்கவே எனக்கு எரிச்சலா வருதுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிடுறா. ஆட பாவி, எதுவுமே பண்ணாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு சும்மா விட்டு இருந்தா கூட என் பொண்டாட்டியாவே என்ன புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா, பட் இப்ப நான் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாம எனக்கே நான் பெரிய சூனியமா வச்சுக்கிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டும் போது அந்த சைட்ல இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு செம்மையா தும்மல் வந்துடுது. ஆனா அவன் என்னை ஏதோ ஒரு அழகான பொண்ணு தான் நினைக்கிது போலன்னு சொல்லி ரொம்ப குஜால்ட்டி ஆகிடுறான். தென் ஆஃபீஸுக்கு வந்த நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி இன்னும் ஒரு வாரத்துல சென்ட்ரல் சிட்டில ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ண போறாங்களாமா, அங்க நிறையவே பணக்கார கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, முக்கியமா நம்ம கம்பெனி ரொம்ப நாளா மர்ஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க மிஸ்டர் பேயும் அங்கதான் வரப்போறாராமா. ஸோ நம்ம கம்பெனி சார்பா நீ அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணி கிளைண்ட் கிட்ட பேசினீன்னா கண்டிப்பா நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்கு, வேணும்னா நீ ட்ரை பண்ணி பாருன்னு ஃப்ரெண்டு சொல்ல, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு, நான் மட்டும் இந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டா போதும், கண்டிப்பா எனக்கு இந்த ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிரும், மரியாதை கிடைச்சிரும்னு ஹீரோயினுமே ரொம்ப ஆசைப்படுறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் மிஸ்டர் பெய்ங்கிற ஒரு பிசினஸ் மேனை மீட் பண்ணி தன்னோட கம்பெனி சார்பா ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட பத்தி பேசுறதுக்காக ரொம்ப பெரிய பார்ட்டிக்கு போறாங்க. மிஸ்டர் பெய்ங்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அதே நேரம் நம்ம ஹீரோக்கு ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் ஹீரோவோட தாத்தா இந்த பார்ட்டியவே அரேஞ்ச் பண்ணிருக்காரு. சோ எங்க நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டியில தன்னை பார்த்துட்டா பிரச்சனை ஆகிருமோன்னு பயந்துடுற நம்ம ஹீரோ இந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்டான மிஸ்டர் பை கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி எப்படியாவது ஹீரோயின் என்ன பாத்துறாம தடுத்துடுறான்னு சொல்றான். தென் நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போறா. அதே நேரம் ஹீரோயினோட அக்கா யோயோ அவங்க அம்மாவுமே வந்திருக்காங்க. பிகாஸ் இந்த பார்ட்டியே மிஸ்டர் ஹோம்ங்கிற ஒரு பெரிய பணக்கார வீட்டு வாரிசுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தானே. ஈவன் இத்தனை வருஷமா மிஸ்டர் ஹோமே ஃபாரின்லயே இருந்து அங்கேயே பிசினஸ் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த பார்ட்டிக்கு வந்திருக்க யாருக்குமே மிஸ்டர் ஹோ பார்க்க எப்படி இருப்பாருங்கிற எதுவும் தெரியாது. சோ எப்படியாவது மிஸ்டர் ஹோவை உஷார் பண்ணி பெரிய பணக்காரி ஆகிடலாங்கிற ஆசையில தான் ஹீரோயினோட அக்கா இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா. பட் ஹீரோயினை பார்த்து என்ன மேடம்க்கு ஒரு கல்யாணம் பத்தாது போலியே, இந்த மாதிரியான பார்ட்டிக்கு வந்து பெரிய ஆளுங்களை உஷார் பண்ண போறியான்னு கேட்டு கலாய்ச்சிட்டு இருக்கும் போது அங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு மெய்டு வந்து நீங்க தான் மிஸ்ஸஸ் ஜியாங்கா, மிஸ்டர் பே உங்ககிட்ட பேசுறதுக்காக கூப்பிட்டாருன்னு சொல்ல இதோ வரேன்னு அக்காக்காரி சொல்லவும் மேடம் உங்களை இல்ல இவங்கள, பிகாஸ் இவங்க தான் 2 நாளா அவர்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான பிசினஸ் டீலை பத்தி பேசணுங்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த மெய்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடவும் அக்காக்காரியா செம காண்டாகிடுறா. அப்புறம் அந்த பார்ட்டியை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் இன்னைக்கு என்னால மிஸ்டர் பெய்ய மீட் பண்ணி பேச முடியல, சம்திங் ஏதோ ரொம்ப பிஸியா இருந்தாராமா, பட் நான் ஒரு சாதாரண கம்பெனி எம்ப்ளாயா இருந்தாலும் நிஜமாவே என்ன ரொம்ப சூப்பரா உபசரிச்சாரு, பாத்துக்கிட்டாரு, எனக்கு தேவையான எல்லாத்தையுமே கரெக்டா பண்ண சொல்லியிருந்தாரு. நான் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு இருக்கிற பணக்காரரை பார்த்ததே இல்ல, பணக்காரர்லயே இவர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காருன்னு சொல்லி மிஸ்டர் பெய்ய பத்தி கண்ணா பின்னான்னு புகழவும் ஹீரோ செம ஜெலஸ் ஆகிடுறான். கட் பண்ணா ஹீரோயினோட அக்கா இப்ப நம்ம ஆளுங்க 2 பேரும் ஸ்டே பண்ணிட்டு இருக்க அந்த வீட்டுக்கு வந்து இது எங்க அப்பா உங்க அம்மாவுக்கு கொடுத்த வீடு, இப்பதான் உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்கல்ல, சோ இதுக்கப்புறம் இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஹீரோவையும் ஹீரோயினையும் காலி பண்ண சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்றா.
ஆனா நம்ம ஹீரோயின் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என்னோட அப்பா இத அம்மா பேர்ல எழுதி வச்சிட்டாரு, சோ என் அம்மா சொத்து எனக்கு தான் சொந்தம், இத கேட்க உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லன்னு சொல்லி கத்தவும் செமையா பல்பு வாங்கிடுற அக்காக்காரி தாங்கிக்க முடியாம, என்ன குழந்தைனாரே இவளை நீங்க யோயோன்னு நினைச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பட் இவ யோயோ கிடையாது, கேன் கேன், நான் தான் உண்மையான யோயோ, பட் எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, அதனாலதான் இவளை தள்ளிவிட்டேன், சோ இத்தனை நாளா ஏண்டி என்கிட்ட உண்மையை மறைச்சேன்னு கேட்டு இவளை இழுத்து போட்டு சாத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க, இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல, பட் அப்ப நான் ரொம்பவே இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருந்ததுனாலதான் ஜியாங் ஃபேமிலியோட மூத்த வாரிசான யோயோன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மத்தபடி நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா அலறா. ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் பெருசா கேர் பண்ணல, பிகாஸ் அவனுக்கு தான் ஸ்டார்டிங்லயே தெரியும்ல, சோ நீ ஃபீல் பண்ண வேண்டாம், எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் தான் பெருசா கண்டுக்கல, பிகாஸ் எனக்கு பேரு ஊரு நட்சத்திரம் எல்லாம் முக்கியம் இல்ல, கேரக்டர் மட்டும் தான் முக்கியம், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்புறம் யாரு சொன்னா என்ன, கண்டிப்பா நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு வாக்கு கொடுத்துடுறான். ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் அந்த பிசினஸ் மீட்டிங்க பத்தி பேசுறதுக்காக போயிருந்த இடத்துல நம்ம மிஸ்டர் பை ஹீரோயினை பார்த்ததும் தெரிச்சிடுறாரு. என்ன இருந்தாலும் அண்ணியாச்சே, சோ அண்ணன் ஒய்ஃபுக்கு மரியாதை கொடுக்கறங்கிற பேர்ல கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா அவங்க கிட்ட ரொம்பவே நல்லபடியா நடந்துக்கிறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட பத்தி ரொம்ப கிளியரா டீடைலா எதுவுமே சொல்லல, பட் தன்னோட அண்ணன் ஒய்ஃபுக்காகவே இந்த ப்ராஜெக்ட பண்ணி தரேன்னு சொல்லி சைன் போட்டுடுறாரு. இத பார்த்து டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயினோட மேனேஜர், என்ன இந்த பொண்ணு இவ்ளோ திறமையா இருக்கா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம வேலைக்கு ஒல வச்சிருவான்னு சொல்லி பக்காவா பிளான் பண்ணி ஹீரோயின் மேல காரை ஏத்தி காலை உடைச்சிடுறான். நல்ல வேலை பக்கத்துல மிஸ்டர் பை இருந்ததுனால உடனே ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறான். ஹீரோயினோட இந்த நிலைமைய பார்த்து மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோ, உன்னோட நிலைமைக்கு காரணமா இருந்தவன் உன் கையில மாட்டினா நீ என்ன பண்ணுவன்னு கேட்க, கண்டிப்பா அவனை மாறுகை மாறுகால் வாங்கி அடிச்சு துவச்சி ஆணில மாட்டி விட்டுருவேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. கட் பண்ணா வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல தனியா குளிக்கவும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உனக்கு தான் கால் சரியில்லைல, வேணும்னா நான் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணவான்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் வேணா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது டமால்னு ஒரு சத்தம், என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் பொதால்னு கீழே விழுந்து கிடக்காங்க. நான் தான் அப்பவே சொன்னேன், அதை விட்டுட்டு உனக்கு என்ன வீராப்பு, சரி வான்னு சொல்லி நம்ம ஹீரோவே குளிக்க வச்சுட்டு ஹீரோயினை பெட்ல படுக்க வைக்கிறான். அப்போ பக்கத்துல போகவும் ஹீரோயினுமே ரொம்ப அமைதியா இருக்காங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கு நடுவுல சம்திங் நடந்துடுது. தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட காலு கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு போனதும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கங்க்ராச்சுலேஷன், இனிமே நீதான் நம்ம கம்பெனியோட மேனேஜர்னு சொல்ல, இதுக்கு முன்ன இருந்தவன் என்ன ஆனான்னு ஹீரோயின் கேட்க, அவன் தானே உன் காலை உடைச்சான், சோ மிஸ்டர் பே அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம ஆளு வச்சு அவனையுமே அடிச்சு துவைச்சிட்டாங்க, சோ இதுக்கப்புறம் அவனால உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லவும், மிஸ்டர் பே எதுக்கு இப்படி தனக்காக இவ்ளோ விஷயங்களை பண்றாருன்னு சொல்லி ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே பேசவும் ஹீரோ செம டென்ஷன் ஆகிடுறான். ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே பண்ண சொல்லி மிஸ்டர் பே கிட்ட சொன்னதே நம்ம ஹீரோ தான், பட் ஹீரோயினுக்கு தெரியாதுல, சோ அவரை பத்தியே பயங்கரமா புகழவும் ஹீரோ ரொம்ப ஜெலஸ் ஆகிடுறான். பார்த்து புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் அவனை கூல் பண்றதுக்காக ஆபீஸ் சார்பா நடக்கிற ஒரு டின்னர் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. வழக்கம் போல ஹீரோயினோட அக்கா ஹீரோவை பார்த்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு கலாய்க்கிறது மட்டும் இல்லாம, என்ன குழந்தைனாரே வேலை விட்டு எதுக்கும் போகாம வீட்லயே உட்காந்து பொண்டாட்டி காசுல சாப்பிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு பேசாம நீங்க என்கிட்ட அசிஸ்டண்டா வந்து வேலை பார்க்கலாமேன்னு சொல்ல, யா ஷோர் கண்டிப்பா, பட் இதுக்கு முன்ன நான் அசிஸ்டண்டா வேலை பார்த்த பாஸை தான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனேன், அது உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, தாராளமா நாளைக்கே வந்து நான் ஜாயின் பண்றேன்னு ஹீரோ சொல்லவும் அக்கா காரி மிரண்டு போயிடுறா. அதுக்கு மேல நம்ம ஹீரோயின், என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பேபி, சும்மா ஆக்கி, இதுவரை நான் யாரையுமே கொலை பண்ணதில்லைன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் ரொம்ப கியூட்டா சிரிக்கிறாங்க. பட் இப்படி உங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா அன்பா இருக்கிறத பார்த்து வயிறறிஞ்சு போயிடுற இந்த அக்கா காரி, போயும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு கைதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ரொம்ப சீன் போடாத, நான்லாம் மிஸ்டர் ஹோவையே உஷார் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாளையில எங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் இதுவரை மிஸ்டர் ஹோவை பார்த்ததே இல்லையே, உங்ககிட்ட அவரோட போட்டோ இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்க, இதோ இவர் தானு சொல்லி வேற யார் கூடயோ சேர்ந்து எடுத்த போட்டோவை காட்டி அக்கா காரி ஏமாத்த பாக்குறா. ஈவன் நம்ம ஹீரோவுமே வா இவர் தான் மிஸ்டர் ஹோவா, பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்லவும், நானுமே இதுவரை மிஸ்டர் ஹோவை பார்த்ததில்ல, எங்க என்கிட்ட காட்டுங்கன்னு கிளைண்ட் ஒருத்தர் கேட்க, அக்கா காரி காட்ட, இவர் மிஸ்டர் ஹோ இல்ல, நானுமே ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்த அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணிருந்தேன், இந்த பையன் அந்த பார்ட்டியில வேலை பார்த்த ஒரு டிரைவர், என்னோட காரை இவன் கிட்ட தான் பார்க்கிங் பண்ண கொடுத்தேன்னு சொல்லி உண்மையை உடைச்சிடவும் அக்கா காரிக்கா பப்பி ஷேம் ஆகிடுது, அங்கிருந்து ஓடிடுறா. தென் நம்ம ஹீரோயின் அந்த கிளைண்ட மிஸ்டர் சூன்னு சொல்லி ஹீரோ கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு அந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோ, அன்னைக்கு நீ அவ்வளவு தூரம் அந்த பார்ட்டிக்கு போனீல, பட் மிஸ்டர் ஹோவை பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே உனக்கு இல்லையான்னு கேட்க, நான் போனது மிஸ்டர் பெய்ய பாக்குறதுக்காக, சோ மிஸ்டர் ஹோ எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு ஹீரோயின் கேட்கவும்,
மிஸ்டர் ஹோக்கு ஒரு பொண்ணு பாக்குறதுக்காக தான் அந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பேசாம நீ போய் அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டு உனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா நீ மிஸ்டர் ஹோவை கல்யாணம் பண்ணிருப்பியான்னு ஹீரோ கேட்க, நீங்க என்ன பைத்தியமா, என்ன பார்த்தா எப்படி இருக்கு, ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, அப்படி இருக்கும்போது எப்படி நான் வேற ஒருத்தரை என் மனசார நினைச்சு பார்க்க முடியும், ச்சே இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு ஹீரோயின் கண்ணா பின்னான்னு திட்டிடுறாங்க. அப்புறம் என்ன, நாம ஒரு பெரிய பணக்காரங்கிற விஷயம் தெரியாம இப்ப நான் ஒரு சாதாரண ஏழையா இருக்கும் போதே ஹீரோயின் என்ன இவ்ளோ லவ் பண்றா, எனக்கு இவ்ளோ உண்மையா இருக்கான்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் ஒரு கிளைண்ட் பார்த்தோம்ல மிஸ்டர் சூன்னு சொல்லி, அவர் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட சித்தப்பா பையன் ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருந்த ஸ்பை தான். சோ அந்த ஸ்பை ஹீரோ கசின் கிட்ட இந்த மாதிரி ஹீரோக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவர் ஒய்ஃப் பேரு மிஸ்ஸஸ் ஜியாங்னு சொல்ல, இங்க என்னோட தாத்தா என்னன்னா சட்டுப்புட்டுன்னு ஹீரோக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க கம்பெனியையும் எங்க கம்பெனியையும் ஒன்னா சேர்த்து மர்ஜ் பண்ணி அதுக்கு ஹீரோவையே ஹையர் ஆகி அது மூலமா பெரிய பெரிய பிசினஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஹீரோ முட்டா பையன் என்னன்னா எதுக்குமே உதவாத ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி ரொம்ப கியூரியஸ் ஆகிடுற இவன் இந்த விஷயத்த தாத்தா கிட்ட மாட்டி விட்டுறவும் உடனே அவரு ஹீரோவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா தாத்தா உண்மைதான், நான் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீங்களா பார்த்து எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அவ என்கிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் நம்ம ஃபேமிலி கிட்ட இருக்கிற சொத்துக்காகவும் தான் எனக்கு ஒரு மனைவியா இருந்திருப்பா. பட் என்கிட்ட எதுவும் இல்ல, நான் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம சும்மா ஊரை சுத்திட்டு இருக்க ஒரு சாதாரண பர்சன் தெரிஞ்சுமே மேரேஜ் ஆன நாள்ல இருந்து இன்னைய வரை என் ஒய்ஃப் எனக்கு மனசார கூட துரோகம் நினைச்சதில்ல. ஒருவேளை நீங்களே ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் கண்டிப்பா ஹீரோயின் அளவுக்கு அவன் என்கிட்ட உண்மையா இருந்திருக்க மாட்டா. அதனால நான் எக்காரணத்தை கொண்டும் என் பொண்டாட்டியை விட்டுட்டு வரமாட்டேன், வாழ்வோ சாவோ அவ கூடயே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு ஹீரோ சொல்ல, தாத்தா ஏத்துக்கவே மாட்டாரு. நம்ம ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி, ஆண்ட குடும்பம், ராஜ பரம்பரை, ஆனா நீ அதை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணாம ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து பொண்டாட்டி போண்டாட்டின்னு பேசிட்டு இருக்க, ஒழுங்கா அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, அப்பதான் நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் உன் பேர்ல எழுதி வைப்பன்னு சொல்லி மிரட்டுறாரு. இந்த பணம் காசெல்லாம் கூட நாம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணா சீக்கிரமா சம்பாதிச்சிடலாம், பட் ஒரு நல்ல பொண்ணு நமக்கு மனைவியா அமையறதெல்லாம் அபூர்வம். சோ எனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை நான் இழக்க விரும்பல, கஷ்டமோ நஷ்டமோ என்னவா இருந்தாலும் நான் என் ஒய்ஃப் கூட சேர்ந்து சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த சொத்து எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். என்னதான் ஹீரோவோட தாத்தாக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தன்னோட பேரன் இவ்ளோ மெச்சூர்டா பேசுறான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் திரும்ப ஊருக்கு வந்த நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஏதாவது ஆசை கனவு லட்சியம் இருக்கான்னு கேட்க, எனக்கு நான் இப்ப இருந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஆபீஸுக்கு போய் அங்க 4 பேருக்கு கீழே வேலை பார்க்கலாம் சுத்தமா பிடிக்காது, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கெஃபே ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை, வர கஸ்டமர்ஸுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஃபி குக்கீஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்ணணும், அந்த இடத்துல நானே எனக்கு முதலாளி நானே எனக்கு தொழிலாளி, யாரையும் டிபெண்ட் பண்ணாம ரொம்ப இண்டிபெண்டா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசைன்னு ஹீரோயின் சொல்ல, அடுத்த நிமிஷமே நம்ம ஆளு இந்த விஷயத்த மிஸ்டர் பே கிட்ட சொல்லவும் அவரு நம்ம ஹீரோயினுக்கு ஏத்த மாதிரி ஒரு கெஃபேவை கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. ஹீரோ அதுக்கு பே பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு பிரசன்ட் பண்ணிடுறான். இவ்ளோ பெரிய கெஃபே வாங்க உன்கிட்ட ஏது காசுன்னு ஹீரோயின் கேட்க, நம்ம ஆளு சமாளிக்கிறதுக்காக இப்ப ரீசெண்டா தான் எனக்கு ஒரு பெரிய ஸ்கூல்ல பாக்ஸிங் கோச்சுக்கான வேலை கிடைச்சது, அங்க நிறையவே காசு தந்தாங்க, அதை வச்சு இன்ஸ்டால்மெண்ட் கட்டி தான் ஐ மீன் இஎம்ஐ கட்டி தான் உனக்காக இந்த கெஃபேவை வாங்கி தந்திருக்கேன்னு சொல்லிடுறான். ஹீரோயினுமே நம்பிடுறா. நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கெஃபேல ரொம்ப சந்தோஷமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக ஹீரோவோட கசின் ஹீரோயின் வீட்டுல தனியா இருக்கும்போது தன்னோட ஆளுங்களை அனுப்பி வச்சு அட்டாக் பண்ண சொல்றான். அதுல நம்ம ஹீரோயின் கழுத்துல அறுபட்டுருது. சோ உயிருக்கு போராடுற அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடவும் டாக்டர் எப்படியோ காப்பாத்திடுறாங்க. ஆனா ஹீரோக்கு மனசு கேட்கல. ஹீரோயின் கிட்ட பேச போனா ரொம்ப பேனிக்கான சிச்சுவேஷன்ல இருக்க நம்ம ஹீரோயின் நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஒழுங்கா இங்க இருந்து போங்கன்னு சொல்லி கோச்சுக்கவும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவுமே தன்னை பத்தின அடையாளங்களை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோவோட உண்மையான பேரு மிஸ்டர் ஹோ, ஒரு பெரிய பணக்கார வீட்டோட ஒரே வாரிசு, இத்தனை நாளா ஃபாரின்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தனக்கு ஒரு நல்ல பொண்ணு ஒய்ஃபா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் திரும்ப சைனாக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட உண்மையான அடையாளங்கள் எல்லாம் மறைச்சிட்டு ரொம்ப சாதாரணமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு கைதிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லவும் ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. என்ன இருந்தாலும் ஹீரோ தான் கிட்ட போய் சொல்லிட்டான் இல்லையா, சோ உனக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைச்சுமே, இத்தனை நாள் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துமே, எதுக்காக இப்ப வந்து என்கிட்ட உண்மையை சொல்ற, ஒருவேளை இப்ப எனக்கு தெரியலனா காலம் ஃபுல்லா நீ என்ன ஏமாத்திட்டு தானே இருந்திருப்பேன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. பட் அப்பயுமே விடாம நம்ம ஹீரோயினுக்கு சேவகம் பண்றது மட்டும் இல்லாம உடம்பு சரியில்லாம இப்ப ரெக்கவர் ஆகி வந்திருக்க ஹீரோயினோட அம்மாவுக்குமே ரொம்ப ஹெல்ப்லாம் பண்றான். இத பார்த்து குளிர்ந்து போயிடுற அவங்க ஹீரோயின் கிட்ட ஹீரோக்காக எவ்வளவோ ரெக்கமெண்ட் பண்ணி பேசுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறதாவே இல்ல.
அதே நேரம் நம்ம ஹீரோ இத்தனை வருஷமா அவனோட கசினோட அப்பாவும் சேர்ந்து தாத்தாவை ஏமாத்தி நிறைய காசு சுரண்டி இருப்பாங்களே. சோ அந்த எல்லா விஷயங்களையும் ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா தாத்தாவை கொலை பண்ணி சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஆட்டைய போட ட்ரை பண்ணிட்டு இருக்கதையும், ரீசெண்டா நம்ம ஹீரோயினை கொலை பண்ண முயற்சி பண்ண எல்லா விஷயங்களையும் சொல்லவும் செம்ம டென்ஷன் ஆகிடுற தாத்தா, இதுக்கப்புறம் என் சொத்துல இருந்து உங்க 2 பேருக்கும் ஒத்த பைசா கூட கிடையாதுன்னு சொல்லி கசினோட அப்பாவையும் அடிச்சு விரட்டி விட்டுடுறாரு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோக்கே இந்த மொத்த குடும்ப சொத்துக்களும் கிடைச்சிருது. இருந்தாலும் நம்ம ஆளு விடுறதா இல்ல, எப்படியாவது ஹீரோயினை உஷார் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களையே சுத்தி சுத்தி வரான். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கே அவனை பார்க்கும்போது ரொம்ப பாவமாகிடுது. சோ எல்லா தப்புகளையும் மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க. ஆனா என்ன, ஆரம்பத்துல இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகும்போது வேற வேற பேர்ல, அதாவது நம்ம ஹீரோயின் தன்னோட அக்கா பேர்லயும் ஹீரோ கூமேங்குங்கிற பேர்லயும் தானே ரிஜிஸ்டர் பண்ணாங்க. சோ இப்ப அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு திரும்ப நாம 2 பேரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமான்னு ஹீரோயின் கேட்க, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டக்குன்னு நம்ம ஹீரோ மேரேஜ் அப்ப போட்டு விட்ட வெட்டிங் ரிங்க கழட்டி திரும்ப ஹீரோயின் கிட்டயே கொடுத்து வில் யூ மேரி மீன்னு கேட்கவும் பளிச்சுன்னு ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க உண்மையான பேர்ல மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப கியூட்டா முடியுது. இந்த டிராமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.